மூன்று காரியத்தை நான் சுருக்கமாய் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அவர் நமக்கு பலத்தை தந்திருக்கிறார். இந்த பலன் எதற்காக, இந்த அன்பு எதற்காக, இந்த தெளிவு எதற்காக என இந்த மூன்று அனுபவத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் நம்மோடு கூட பேசி நம்மை பலப்படுத்தி உணர்த்தி நடத்துவாராக. பரிசுத்த ஆவி, ஆமென். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன? வாசிங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். நீங்கள் பலனடைவீர்கள். பரிசுத்த ஆவி வரும்போது பலனடைந்து, இந்த பலன் எந்த பலன்? லூக்கா 24:49, லூக்கா 24:49வது வசனம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமில் காத்திருங்கள். அப்ப இந்த பலன் எங்கிருந்து வருகிற பலன்? உலகத்திலிருந்து வருகிற பலன் அல்ல, உன்னதத்திலிருந்து வருகிற பலன். உன்னதத்திலிருந்து வருகிற பலன். இந்த பலன் இல்லாம நிக்க முடியாது. இதுதான் சீஷர்களுக்கு இயேசு சொல்லுகிறார். இந்த பலன் இல்லாமல் நிற்க முடியாது. இனி அப்போஸ்தலர் 1:8 ஒரு விஷயம் கூட வாசியுங்கள். Thank you Holy Spirit. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்போ ஏன் பலன் தேவை? அவருக்கு சாட்சியா இருக்கு. எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதேயாவிலும் பூமி எங்கிலும் தேவன் எங்கே வைத்தாலும் எந்த சூழ்நிலையில் நடத்தினாலும் அவருக்கு சாட்சியா இருக்க நமக்கு என்ன தேவை? பலன் தேவை. இன்னைக்கு எல்லாம் அவருடையவர்களா இருக்கிறோம், அவருக்கு சாட்சியா இருக்கிறோமா? சீஷர்களில் முதன்மையானவர் என்று பெயர் பெற்ற பேதுரு மறுதலித்தான். என்ன இல்ல? உலகத்தின் பலன் இருந்துச்சு, உன்னத பலன் இல்ல. இயேசுவோடு கூட நின்ற போது சேவகனுடைய காதை அறுக்க முடிந்தது. இன்னொரு சூழலில் தனித்து நின்ற போது இயேசுவையே மறுதலிக்க வேண்டிய நிலைமை வந்தது. காரணம், அவனுக்குள்ள என்ன இல்ல? உன்னத பலன் இல்ல. பலன் தேவை. அப்ப இந்த பலன் தேவை. எதுக்கு? என்ன செய்யணும்? நிரப்பப்படணும். ஆண்டவரே, நீர் என்னை வைக்கிற இடத்துல, நீர் என்னை வைக்கிற சூழ்நிலையில நான் உமக்கு சாட்சியா இருக்கணும். அதுக்கு என்ன தேவை? தேவ பலன் தேவை. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறான். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம், ஆமென், 7-8 வசனங்களை வாசிக்க கேளுங்கள். அவர்களின் நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி பேச ஆரம்பிக்கிறான். 20வது வசனம். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியினால் நிறைந்து பேசுகிறான். உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்பட்ட போது சாட்சியா நிற்கிறான். ஆமென். அதே 4வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அவர்கள் எல்லார் மேல சாட்சி கொடுக்கிறாங்க. அவங்க மேல என்ன இருக்குதான்? பூரண கிருபை. நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், உன்னத பலனால் தரிப்பிக்கப்பட்டவர்கள் சாட்சியா இருப்பார்கள், சாட்சி கொடுப்பார்கள். அவங்க மேல கிருபை எப்படி தெரியுமா இருக்கும்? பூரணமா இருக்கும். பூரண கிருபை. தேவனுடைய கிருபை பூரணமான கிருபை, கொஞ்சமும் குறையாது. நிச்சயமான கிருபை. சாட்சியா இருக்க உன்னத பலன் தேவை. அந்த பலனை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியின் நிறைவு மிக மிக அவசியம். இரண்டாவது, ஏன் பலன் தேவை தெரியுமா? பின்வாங்காமல் இருக்க. பாருங்கள், கோலியாத் வந்து நிற்கிறான், பெலிஸ்திய சேனை வந்து நிக்குது, கோலியாத் முன்னாடி வந்து நிற்கிறான். எல்லா இஸ்ரவேலரும் சவுல் உட்பட பயந்து பின்வாங்கினாங்க. இப்படி 40 நாள் சொல்லிட்டு இருக்கிறா. அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு சின்ன தாவீது அங்கே வந்தான். அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவன் வந்தான். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொன்னவன் வந்தான். வந்தவன் என்ன செய்கிறான்? 1 சாமுவேல் 17வது அதிகாரம் அதனுடைய 48வது வசனத்தை வாசியுங்கள்.
அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக தாவீது பின்வாங்கல, அவன் எதிராக ஓடி தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே படுகிறான். ஆமென். அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவன் பின்வாங்க மாட்டான், அவன் எதிர்கொண்டு ஓடுவான். எதிர்கொண்டு ஓடுவான். இன்னைக்கு பல சூழ்நிலைகள் நம்மளை பின்வாங்க வைக்குதுன்னா என்ன குறைவா இருக்கு தெரியுமா? இந்த நிறைவு குறைவா இருக்கு. இந்த நிரம்பி வழிகிற அனுபவம் இல்ல. ஆண்டவரே என்ன நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ரீகா பாதரா லா ராடரா உடந்தரா பாஷந்தரா லாரா. நமக்கென்று ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். நம்மை விழுங்க பார்க்க, நம்மை விழத்தள்ள. ஆமே, பல பெலிஸ்தியன் இதே போன்ற அனுபவங்கள் நமக்கு எதிராய் வரலாம். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இந்த அறிவும் நிச்சயம் நமக்கு உண்டாக பரிசுத்த ஆவியின் நிறைவு நமக்கு அவசியம். ஆமென். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. பின்வாங்காதிருக்க பலன் அவசியம். அந்த பலன் உண்டாக பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்படுவது அவசியம். மூன்றாவதாக இந்த பலன் எதுக்கு தேவை? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தின் 5-6 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத்து ஒரு திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கர்ச்சிக்கிற பால சிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றுமில்லாதிருந்தும் ஆறாவது வசனம், தன் கையில் ஒன்றுமில்லாதிருந்தும் ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தான் செல்லுகிற பாதையில் அவனை விழுங்கும்படி வந்த கர்ச்சிக்கிற சிங்கத்தை, சிங்கம் அவனை மேற்கொள்வதற்கு முன்னமே ஆவியானவர் அவனை ஆட்கொண்டு விட்டார். பலமாய் இறங்கினார். இந்த பலம் எதுக்கு தேவை தெரியுமா? சத்துருவின் எல்லா திட்டங்களை அவமாக்க, சத்துருவின் கண்ணியில் ஒன்றும் சிக்காதிருக்க. ஆவியானவர் இறங்க கொஞ்சம் தாமதித்திருந்தா சிங்கத்தின் வாய்க்கு சிம்சோன் இரையாயிருப்பான். நமக்கு மறைவாய் எத்தனையோ கண்ணிகளை பிசாசானவர் வைக்கலாம், எத்தனையோ ஆயுதங்களை உருவாக்கலாம். இதில் ஒன்றும் சிக்காதிருக்கவும் எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதிருக்கவும் என்ன தேவை? உன்னத பலன் தேவை. பலப்படுத்துகிறவர். எனக்கு அந்த பலன் தாங்க ஆண்டவரே. 2 கைகளை உயர்த்தி பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தா என்னை நடத்திடுமே, பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தா என்னை நடத்திடுமே. இதுல ஏதாவது குறைவா ஃபீல் பண்றீங்களா? அவர்கிட்ட அந்த நிறைவை கேளுங்க. எந்த ஒரு விஷயத்துல நீங்க குறைவா ஃபீல் பண்றீங்களோ அவர்கிட்ட போய் இந்த நிறைவை கேளுங்க. நிறைவானது வரும்போது இந்த குறைவெல்லாம் ஒளிந்து போயிருமா. ஆண்டவரே, என்னால எல்லா சூழ்நிலையிலும் சாட்சியா இருக்க முடியல ஆண்டவரே. சில சிச்சுவேஷன்ல நான் அப்படியே பேக்ல போயிடுறேன்ப்பா. சில காரியங்களை நான் என்னையும் தாண்டி சிக்கி கொள்ளுகிறேன். இவைகள் எல்லாம் மேற்கொள்ள எனக்கு பரிசுத்த ஆவியின் பலன் தேவை, உன்னத பலன் தேவை. பலன் தாருமே என் தகப்பனே. உங்க பலத்தால் ஷாக்க மொரோத்தி நெறிக்க பதரா புடலரோபா சந்தர பலராக்க பதனர பௌரி பீலராண்டராலரா. ஆமென், ஆமென். கேளுங்க. பலன் தாருமே, பலன் தாருமே. பலவன் உங்க பலன் தேவை, உங்க பலன் தேவை. இப்பொழுதே உங்களுடைய பிள்ளைகளை நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. உங்க பலத்தால் நிரப்புங்க, பலத்தால் நிரப்புங்க. ஆமென், ஆமென். பலமும் இரண்டாவது என்ன இருக்கு அதுல? 2 தீமோத்தேயு 1:7 ஒரு விஷயம் கூட வாசிக்க கேட்கலாம். தேவன் நமக்கு
பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் அன்புள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ரோமர் 5:5 வாசிக்க கேட்கலாம். ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அன்புள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அவன் தேவ அன்பு இல்லாதவன் பரிசுத்த ஆவியை உடையவன் அல்ல. தேவ அன்பு உள்ள இருதயத்திலிருந்து என்ன வெளிப்படும்? யோவான் 13வது அதிகாரத்தில் தம்முடையவர்களை அவர் அன்பு வைத்தார் என்று 1வது வசனத்தில் பார்க்கிறோம். அந்த அன்பின் வெளிப்பாடா என்ன செய்தார்? மார்பில் சாய்ந்திருந்த யோவானுக்கு என்ன செய்தாரோ அதேதான் மறுதலிக்க போகிற பேதுருவுக்கும் செய்தார், காட்டி கொடுக்க போகிற யூதாசுக்கும் செய்தார். பட்சபாதம் இல்லை. அதாவது என்கிட்ட யார் எப்படி இருக்கிறாங்களோ அப்படிதான் நான் இருப்பேன் என்று வெளிப்படுத்துவது உலக அன்பு. உங்களை சிநேகிக்கிறவர்களையே சிநேகிப்பீர்களே, ஆனால் ஆயக்காரருக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவங்களும் அதுதானே செய்யறாங்க. மற்றவர்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். இதுதான் தேவ அன்பு. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். தேவன் நமக்கு அன்பு. அப்போ இந்த விஷயத்துல நமக்கு ஒரு தாழ்ச்சி இருக்குதுன்னா நமக்கு என்ன அனுபவம் தேவை? அந்த நிரப்பப்படுகிற அனுபவம் தேவை. லூக்கா சுவிசேஷம் 9வது அதிகாரம் 53வது வசனம் முதல் பார்த்தீர்கள் தெரியும். இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு ஒரு கிராமத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். அந்த கிராமத்தார் அவர்களை தடுக்கிறார்கள். தடுத்த போது யோவானும் யாக்கோபும் என்ன கேட்கிறாங்க? 54வது வசனத்தை வாசியுங்கள். அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட. எலியா செய்தது போல அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து, இயேசு அவர்களை திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, ஆமென், அவர்களை அதட்டுறார். இது வேற ஆவி. ஒருத்தன் அங்கீகரிக்காதது அவன் அழியணும். ஒருத்தன் நமக்கு ஃபேவரா இல்லாதது அவன் அழியணும், அவன் நாசமா போகணும், அவன் இல்லாம போகணும், அவன் குறைபட துவங்கணும்னு நினைக்கிறது வேற ஆவி. இயேசு கிறிஸ்து அதை என்கரேஜ் பண்ணல, அதை அதட்டினார். இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ளே செயல்படுமானால் அது வேற ஆவி, அது தேவ ஆவி அல்ல. அதை அதட்டணும். ஆமென். தன் மார்க்கத்தில் பக்தி வைராக்கியம் கொண்டு சபையை துன்பப்படுத்தின பவுல் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்ட போது சபையை கட்டி எழுப்பினான். முதல்ல இருந்தது வேற ஆவி, எனவேதான் துன்பப்படுத்துகிறான். இப்பொழுது பெற்றுக்கொண்டது பரிசுத்த ஆவி, எனவே சபையை கட்டி எழுப்புகிறான். பரிசுத்த ஆவியினாலே, பரிசுத்த ஆவியானவராலே நமக்கு அன்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ அன்பு, பூரண அன்புதான் பயத்தை புறம்பே தள்ளும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, அன்புள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அந்த பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் தான் அன்பை குறித்து அதிகமாக எழுதப்பட்ட. அன்பை குறித்து ஒரு அதிகாரம் முழுமையா இருக்குமானால் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் என்று சொல்லலாம். ஆமென். அந்த 13வது அதிகாரத்தில் 4 முதல் வேகமாய் வாசிக்க கேட்கலாம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை. அப்ப பொறாமை யாருக்குள்ள இருக்குதோ அவங்க கிட்ட அன்பு இல்ல. தேவ அன்பு யாருக்குள்ள இருக்கோ அவங்க கிட்ட என்ன இல்ல? பொறாமை இல்ல. அப்ப சில காரியங்கள் நம்மையும் தாண்டி பொறாமைப்படுறோம்னா இதுல நம்ம தாழ்ச்சி அடைந்து இருக்கிறோம். அன்பு தாழ்ச்சி இருக்கிறது, அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. அன்பு தன்னை புகழாது. நான் சொல்றவங்க கிட்ட என்ன இல்ல? தேவ அன்பு இல்ல. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது. ஆமென். தற்பொழிவு, அதாவது என்ன எல்லாரும் சொல்லணும், என்ன எல்லாரும் புகழணும். அடுத்து சினம் அடையாது, தீங்கு நினையாது. தீங்கு, இவன் நல்லா இருக்க கூடாது, பிறனுக்கு தீங்கு அந்த நினைவு கூட வராது. அடுத்து அநியாயத்தில் சந்தோஷப்படாமல், அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அநியாயத்தில் சந்தோஷப்படாது. அப்போ இவைகள் எல்லாம் பொறாமை, தற்பெருமை,
தன்னைத்தான் புகழுவது, இருமாப்பு, அயோக்கியத்தனம், தற்பொழிவு, சினம், தீங்கு, அநியாயம், இவைகளில் ஏதாவது ஒன்று நம்ம கிட்ட வெளிப்பட்டா கூட எதை காட்டுதுன்னா இந்த அன்பு தாழ்ச்சி நமக்குள்ள இருக்கு. தேவ அன்பு. அப்ப அதுக்கு என்ன அனுபவம் தேவை? இந்த நிரப்பப்படுகிற அனுபவம். இயேசுவே உம்மை போல. ஆண்டவர் சொன்ன, நான் உங்களிடத்தில் அன்பா இருக்கிறது போல. எப்படி ஆண்டவர் அவங்கள நேசிக்கணும்? இவங்களை எப்படி ஆண்டவர் நேசிக்கணும்? நான் உங்களிடத்தில் அன்பா இருக்கிறது போல. நான் உன்ட்ட எப்படி பாருங்க, நீ எத்தனை தடவை என்ன மறுதளிச்ச, மீறின, உன் மேல நான் வச்ச நேசத்தை குறைச்சேனா? இல்ல ஆண்டவரே, இப்படி அன்பா இருக்கணும். இதுக்கு என்ன தேவை? பரிசுத்த ஆவியின் நிறைவு. பலமுள்ள சாட்சியா இருக்க நிறைவு தேவை. அன்பு வெளிப்பட நிறைவு. அந்த நிறைவு. பொறாம வருதா, எரிச்சல் வருதா, தீங்கு நினைக்கிறோமா? அதாவது அவன் சாகணும் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டோம். இப்படி சொல்லிட்டான்ல, இனி அவன்கிட்ட பேசக்கூடாது, இது தீங்கு தானே, இனி அவன் இருக்கிற இடத்துக்கு போகக்கூடாது, இனி அவங்க ஃபோன் பண்ண எடுக்கக்கூடாது, இனி அவங்கள பார்த்து சிரிக்கக்கூடாது. கேட்டா நாங்கெல்லாம் பெந்தே கோஸ்தே, நாங்கெல்லாம் எத்தனை வருஷம் விசுவாசி தெரியுமா? எத்தனை வருஷம் விசுவாசியா இருந்தாலும் சில பார்த்த முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு கூட வராது. இருப்பாங்க. கேட்டா தங்களை ஒவ்வொரு பரிசுத்தவான்களா காட்டிக் கொள்வாங்க. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். என்னதான் நம்மை மாற்றிக்கிட்டாலும் அன்பு என்கிற ஒன்று இல்லைன்னா, அன்பு இல்லை என்றால் ஒண்ணுமே இல்லை. நான் தீர்க்க தரிசன வரம் உடையவனா இருந்தாலும் அன்பு இல்லைன்னா ஒண்ணு இல்லை. பிரதான வரங்களில் ஒன்றல்லவா தீர்க்க தரிசன வரம். அந்த பெரிய வரத்தை நான் பெற்றவனா இருந்தாலும் என்கிட்ட இந்த அன்பு இல்லைன்னா, இதனால இந்த வரத்தினால எனக்கு பிரயோஜனம் இல்லை. அன்பு இருக்குமானால் இந்த வரத்தினால் எனக்கு பிரயோஜனம் உண்டு. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். என்னதான் மலையை பெயர்க்கத்தக்க விசுவாசம் எனக்குள் இருந்தாலும் அன்பு இல்லை என்றால் அந்த விசுவாசத்தினால் எனக்கு பிரயோஜனம் இல்லை. அன்பு இருக்குமானால் அந்த விசுவாசம் எனக்கு உதவும். அந்த நிறைவான அன்பு தேவையா வேண்டி என்ன செய்யணும்? நிரப்பப்பட கேட்கணும். நிரப்பப்படுங்க, நிரப்பப்படுங்க. அந்த நிறைவுக்கு முன்னதாக சீஷர்களுக்குள்ளே சண்டை இருந்துச்சு. என்ன சண்டை? யார் பெரியவன், நீயா நானா? யாராவது ஏதாவது யோவான் யாக்கோபுடைய தாய் வந்து என் பிள்ளைங்களுக்கு உங்க ரைட்ல லெஃப்ட்ல ஒரு பிளேஸ் கொடுங்கன்னு சொன்னதும் மற்றவங்களுக்கு எரிச்சல் வந்துச்சு. இந்த அனுபவம் தான் இருந்துச்சு. பொறாம வந்துச்சு, எரிச்சல் வந்துச்சு. ஆனா நிரப்பப்பட்ட பிறகு இவர்களுக்குள்ள இந்த ஏற்றத்தாழ்வு கம்ப்ளீட்டா அடிக்கப்பட்டு தூண்களா எண்ணப்பட்ட பேதுரு, யோவான், யாக்கோபு, ரொம்ப ஜூனியர் பவுல். அந்த பவுலுக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு. இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை காட்டிலும் வித்தியாசமாய் பவுலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து அவனை எப்படியாவது ஓரம் கட்டணும், இல்லைன்னா நம்மளை தள்ளிடுவான் அப்படி நினைக்காம இந்த பேதுரு, யோவான், யாக்கோபு என்ன செய்தார்கள்? கலாத்தியர் 2வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபான பேதுரு, கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புற ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது பேதுரு, யோவான், யாக்கோபு வந்து என்ன பண்ண தெரியுமா பண்ணாங்க? என்னை அப்படி ஒதுக்கிட்டாங்க இல்ல, என்னை பயன்பட விடாம வச்சுட்டாங்க இல்ல, எனக்கு கை கொடுத்தாங்க. சூப்பர். இதுதான் அன்பு. அன்பு அப்ரிஷியேட் பண்ணும். அது மாத்திரமல்ல, பேதுரு ரொம்ப சீனியர். பேதுருவும் பவுலையும் வந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் அடிப்படை வேற. ஆனா அந்த சீனியாரிட்டி அடிப்படையில் கிட்டவே நெருங்க முடியாது பவுலுக்கு இல்ல. பேதுரு ஆரம்பத்திலிருந்து இருந்தவர், தூண்களா எண்ணப்பட்ட. சுவிசேஷம் பேதுரு மூலமா தான் பிரசங்கிக்கவே படுது பெந்தேகோஸ்தே நாள்ல. அவ்வளவு பெரிய சீனியர். ஆனா அந்த பேதுரு தன்னுடைய கடைசி நாட்களில் நிருபம் எழுதும் போது 2 பேதுரு 3வது அதிகாரம் அதனுடைய 15-16 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதி இருக்கிறான். அடுத்த வார்த்தை வாசிங்க. எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசி இருக்கிறான். ஜீசஸ். அவன் சொன்னவர்கள் சில எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்தின காரியம், பவுல் ரொம்ப
ஒரு 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 என்ன சொல்ல, ரொம்ப ஜூனியர், பேதுரு ரொம்ப சீனியர். அவர் சொல்றார் பவுலுடைய எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து எழுதியிருக்கிறார். அதன் அர்த்தம் என்ன? பவுலுக்கு எல்லா நிருபத்தையும் பேதுரு வாசித்திருக்கிறார். இவன் எப்படி இருந்தவன் எனக்கு தெரியாதா? இப்ப பெருசா பேச வந்துட்டான், இப்ப பெருசா ப்ரீச் பண்ண வந்துட்டான். நாங்கெல்லாம் அப்படியே ஆரம்பத்துல இருந்தே அவரு கூடவே இருந்து வளர்ந்தவங்க. இப்ப இவன் திடீர்னு வந்துட்டான்ப்பா ஊழியக்காரன், திடீர்னு எழும்பிட்டான். அப்படி சொல்லல. பவுலுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை பார்க்கறாங்க. அதனால பவுல் மூலமா எழுதப்பட்ட அத்தனை நிருபத்தையும் இவ்வளவு பெரிய சீனியரான பேதுரு வாசிக்கிறார். இன்னைக்கு ஆட்களை வைத்தும் ஆட்களின் தரத்தை வைத்து தானே இவங்க என்ன பேச போறாங்க, இவன் வந்துட்டான் புதுசா, நாங்கெல்லாம் தெரியுமா? தேவ அன்பு இருக்கிறவங்கள்ட்ட இது வெளிப்படாது. என்னை கவர்ந்த நபர்களில் ஒருவர் பேதுரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பேதுரு. பாருங்க, அது மாத்திரமல்ல, அப்ரிஷியேட் பண்றார். பாருங்க, அந்த 16வது வசனத்தை வாசிங்க திருப்பி. அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிய கொஞ்சம் கஷ்டமா தான் பாருங்க, பயங்கரமா டீப்பா போறாப்பா. என்ன பேசுறான் ஒன்னும் புரியல, அவன் பிரசங்கத்தை மாத்து. அப்படி இல்ல. அதாவது பேதுரு சொல்ற, நான் பேசுறதோட பவுல் பேசுறது பயங்கர டீப்பா இருக்கும். நல்லா கவனிச்சு கேட்டதான் புரியும். இல்ல எவ்வளவு எப்படி அவரை பவுலை தூக்கி, இத்தனைக்கும் பவுல் வந்து பேதுருவை கண்டிக்கிறார். ஒரு இடத்துல போய் முகமுகமா எதிர்க்கிறார், தன் பிழையை உணர்கிறார் பேதுரு. ஆமா கரெக்ட் தான். உடனே நீ யார்? நான் தான் சீனியர், நான் தான் இப்படி, என்ன நீ எப்படி சொல்லல, அக்செப்ட் பண்றார். அன்பு இருக்கிறவர்கள் தங்கள் பிழைகளை ஒத்துக்கொள்வார்கள். அன்பு இருக்கிறவர்கள் பிறருடைய நன்மையை உயர்த்தி பேசுவார்கள், அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இவன் என்ன சொல்லிட்டான்ல, நான் எழுதுறவன் பாரு நிருபம், உனக்கு வச்சிருக்கிறேன். அப்படி இல்லை, அவன் எழுதுறது சில காரியங்கள் அரியதா இருக்கிறது. கல்லாதவர்கள், உறுதி இல்லாதவர்கள் மற்ற வேத வாக்கியங்களை புறப்பட்டது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். மற்றவங்களும் புரட்டுறாங்கப்பா. சூப்பரா எழுதியிருக்கிறான் பவுல். நல்ல என்ன சொல்ல, கல்லாதவர்களுக்கு அது சரியா புரிந்து கொள்ள முடியாது. அவ்வளவு ஞானம் பவுலுடைய நிருபத்தில் இருக்கு, அவ்வளவு ஞானம் அதில் வெளிப்படுகிறது. எப்படி அப்ரிஷியேட் பண்ணி எழுதுறாரு பாருங்க. இதுதான் தேவ அன்பினால் நிரப்பப்பட்டவரிடத்தில் வெளிப்படக்கூடிய காரியம். இந்த நிறைவு தேவைங்க சபைக்கு. ஒருவரை ஒருவர் தேற்ற, ஒருவரை ஒருவர் தாங்க, ஒருவரை ஒருவர் மேன்மையா என்ன. ஆமென். இந்த அன்பு தேவை. மூன்றாவது என்ன கொடுத்திருக்கிறார்? பலமும் அன்பும் தெளிந்த புத்தி. தெளிவு தேவை. தெளிவு எதற்கு தேவை? எபேசியர் 1வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தேவனை அறிய வேண்டிய விதத்தில் அறிய நமக்கு தெளிவு தேவை. ஏன் தெரியுமா? இந்த தெளிவு இருந்தாதான் இன்னும் அவரை சரியாய் நாம் அடைய முடியும். அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எனக்கு லாபமா இருந்த எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறேன். சொல்லிவிட்டு கீழே சொல்றார், அதை நான் அடைந்தாயிற்று என்று நான் சொல்ல மாட்டேன், ஒன்றை செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஆசையாய் தொடருகிறேன். அப்ப அவரை அறிகிற அறிவு, அதுதான் நம்ம இன்னும் பரிசுத்தத்திலே வளர பண்ணும். அதுதான் நம்ம நித்திய ஜீவனை நோக்கி கொண்டு செல்லும். தேவன் யார் என்கிற சரியான அறிவு தேவை. கடைசி நாட்களின் அடையாளங்களில் என்ன என்று கேட்டபோது இயேசு சொன்ன முதல் அடையாளமே, நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாருங்கள். அநேகர் வஞ்சிப்பார்கள், அநேகர் வேதத்தை புரட்டுவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொன்னார், ஒன்றான மெய்தேவனாம் உம்மையும் நீர் அனுப்பின குமாரனாகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அவரை அறிகிற சரியான அறிவு, தெளிவு இருக்கணும். தெளிவு இருக்கணும். தெளிவு இருக்கதான் அந்த ஆழத்தை பார்க்க முடியும். எந்த மட்டும் தெளிவா இருக்கிறதோ அந்த மட்டும் ஆழம் தெரியும். சொல்லுவாங்கல்ல, ஆழம் தெரியாம கால விடாது. தெளிவு இருக்கும் போது ஆழம் தெரியும். ஆழம் தெரியணும். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன். அதன் அர்த்தம் என்ன? அவரை அறிகிற அறிவு நமக்குள்ளே வர வர நம்முடைய விசுவாசத்தின் லெவல் கூடும். அந்த லெவல் அதிகரிக்கும் போதுதான் நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை தெளிவன் வஞ்சிக்கப்படக்கூடாது. இதுதான் ரூட் அப்படின்னு கரெக்டா தெரியலன்னா வேற ரூட்ல போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு.
இதுதான் இந்த ரூட்ல போனாதான் அந்த இடத்துக்கு போய் சேர முடியும்னு 100% உறுதி இல்லைன்னா வேற ரூட் எடுத்து போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வழி மாறிட்டு கொஞ்சம் மிஸ் ஆயிட்டு, இந்த ரோடு மிஸ் ஆயிட்டு, நிறைய வாய்ப்பு இருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. தெளிவு கரெக்டா இருக்கணும். அப்பதான் நமக்கான ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியும். இல்லைன்னா பக்கத்து ட்ராக்ல ஓடிட்டு இருப்போம், பக்கத்து ட்ராக்ல போயிட்டு இருப்போம். மேப் கரெக்டா போறது மாதிரி தான் காட்டிட்டு இருக்கோம். ஆனா குறிப்பிட்ட இடம் வரும்போது தான் தெரியும், ஓ நான் வேற ரோட்ல போயிட்டு இருந்திருக்கிறேன். இந்த ஹைவேல எல்லாம் போகும்போது நிறைய சப்வே இருக்கும். மேப்ல பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி போறது மாதிரி தான் காட்டிட்டு இருக்கும். கிட்ட ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் இந்த ரோடு பிரியும் போது தான், ஐயோ நம்ம ரோட மாத்தி வந்துட்டு இருக்கிறோம், போயிட்டு இருக்கிறோம். தெளிவு இருக்கணும், வாழ்க்கையில தெளிவு இருக்கணும். நமக்கு ஒரு ஓட்டத்தை தேவன் ஓட நியமித்திருக்கிறார். அதிலே ஓடி முடித்தால் தான் நீதியின் கிரீடத்தை சுதந்திரிக்க முடியும். எப்படியாவது ஓடி முடிக்கிறது இல்ல. இதுக்கு என்ன தேவை? தெளிவு. அதுக்கு தான் அவர் என்ன தந்திருக்கிறார்? பரிசுத்த ஆவியாகி நல்ல ஈவை தந்திருக்கிறார். ஆண்டவரே எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, ஆண்டவரே இந்த விஷயத்துல குழப்பமா இருக்குன்னு ஃபீல் ஆகும்போது போய் உட்கார்ந்துருங்க. பேதுரு கையில ஆண்டவர் பரலோக கீயை கொடுக்கிறார். பெந்தேகோஸ்து நாளில் எருசலேமிலே ஓபன் பண்ணி கொடுத்துட்டார். யூதர்கள் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இனி புறஜாதிகள் மத்தியில ஓபன் பண்ணி கொடுக்கணும். ஆனா யூதருடைய இது என்ன, விருத்த சேதனம் இல்லாதவர்களோடு அவங்க சேர மாட்டாங்க. இந்த காரியத்தை குறித்து ஒரு நல்ல ஒரு தெளிவு இல்லாமல் தான் இருந்தார் பேதுரு. அப்ப கர்த்தர் என்ன செய்கிறார்? அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல அவனுக்கு ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். ஒரு பெரிய துப்பட்டி, அதுல அநேக மிருகங்கள் இருக்கிறது. ஆண்டவர் சொல்ற இதை எடுத்து புசி அப்படின்னு சொல்றார். பேதுரு சொல்ற அப்படி இல்ல ஆண்டவரே. 14வது வசனத்தை வாசிங்க. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமுமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான். இப்படி 2-3 தடவை சொல்லி இப்படி ஒரு தரிசனம் அவன் செய்யல. ஆண்டவர் செய்ய சொல்ற செய்யல. ஏன்னா அவனுக்குள்ள ஒரு தெளிவு இல்லை இந்த விஷயத்துல. அவனுக்குள்ள அந்த ஒரு பாரம்பரியம் பிடித்து கொண்டிருந்தது. பேதுரு ஒரு பாரம்பரியம் பிடித்து கொண்டிருந்ததுனால ஒரு தெளிவு இல்லை. இப்படி 2-3 தடவை முடிஞ்சிட்டு அந்த தரிசனம் போய்விட்டது. தரிசனம் அதன் பிறகு பேதுரு என்ன செய்கிறார்? 19வது வசனத்தை வாசிங்கள். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர் இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். அதன் அர்த்தம் என்ன? அவனுக்குள்ள இருக்கிற சந்தேகத்தை ஆவியானவர் மாற்றுகிறார். அவன் சிந்தனை பண்ணுகிறான். ஆண்டவர் என்கிட்ட இப்படி பேசுறார், எனக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் எழும்புது, இதுல எது சரி, இதை நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? நீங்க என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, ஆனா எனக்குள்ள இப்படி ஒரு காரியம் அப்படியே ஆழ் மனசுல பதிஞ்சிருக்கு ஆண்டவரே. அப்படி சொல்லி தேவ சமூகத்துல வைத்து சிந்திக்கணும். பயத்தை மட்டும் வைக்க கூடாது, சந்தேகத்தை வைக்கணும். அப்ப ஆவியானவர் என்ன செய்கிறார்? கரெக்டான ஒரு தெளிவை கொடுக்கிறார். அந்த தெளிவு இருந்ததுனால தைரியமா போகிறார். தைரியமா போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறான். பிரசங்கித்தது மட்டும் இல்ல, அடுத்த தெளிவை பாருங்க. தள்ளி நின்று பிரசங்கித்து இருப்பார்ல. ஏன்னா விருத்த சேதனம் உள்ளவன் பேதுரு, அவர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்கள். ஆண்டவர் பார்த்திருப்பார். என்னப்பா தொட வைக்கப்படுறியா? நீ ஏன் தொடர? நான் முதல்ல தொடறேன். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற பிறகு பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இங்க பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் தான் முதல்ல தொடுவார். பேதுரு பார்த்தாரு, நீங்களே தொட்டுட்டீங்க, நீ நான் எப்படி ஆண்டவரை தொடாம இருக்கிறது? நேரா போய் எல்லாரையும் கை வச்சு ஞானஸ்நானம் கொடுத்துட்டார். தெளிவு வேணுங்க, தெளிவு வேணும். இன்னும் ஜாதி கட்டுகளை பிடித்து வைத்துக் கொண்டு யாராவது இருக்கிறீங்களா? தெளிவு வேணும். தெளிவின் ஆவியானவர், இவங்க வராங்க, இவங்களை தொடக்கூடாது, இவங்களை விட்டு தள்ளிரு, இந்த எண்ணத்தோடு யாராவது இருக்கிறீங்களா? தெளிவு வேணும். அவர் தொடுறார், அவர் தொட்டார். பேதுரு நல்லா பிரீச் பண்ற, ஆனா தொட மாட்டேங்கிற பேதுரு. நான் முதல்ல தொட்டு காட்டுறேன். அந்த வசனத்தை வாசிங்க. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் 44 கரெக்ட் தான் வாசிங்க. வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறது. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி தொடுறார், தொட்டுட்டார். ஆவியானவர் தொட்டுட்டார். 47வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாம். இனி தண்ணீரை விளக்க முடியுமாப்பா? அவரே தொட்டுட்டாரு. நான் ஏமாத்துறேன், அவரே தொட்டுட்டார். என்ன தெளிவா கைட் பண்றாரு பாருங்க. இந்த தெளிவு நமக்கு தேவை. பலம் தேவை, அன்பு தேவை, தெளிவு தேவை. இவைகள் நமக்குள் இருந்தால் பயம் நம்மை ஆட்கொள்ளாது. தேவ பலன், தேவ அன்பு, தேவன் தருகிற அந்த தெளிவு நமக்கு நியமித்த ஓட்டத்தை ஓட இன்னும் உற்சாகப்படுத்தும், தைரியப்படுத்தும், பலப்படுத்தும். நமக்கான ஓட்டத்தை ஓடி முடிக்க கிருபை கொடுக்கும், பூரண கிருபை.